பரோட்டா சால்னாவே நம்மள பல பேருக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க. இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த கடையில் சாப்பிட்டது, அந்த கடையில் கேட்டு அந்த ரெசிபி வாங்கி அந்த சீக்ரெட் டிப்ஸோட சொல்லியிருக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இப்போ அந்த மசாலாவுக்காக ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா கல்பாசி, அனாசிப்பூ தனியாக அரைச்சி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆயிலில் போடணுங்க. இதுதான் அந்த சீக்ரெட் மசாலாவே. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச அந்த கல்பாசி தூளை போட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா தழை, தக்காளி போட்டு இந்த குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியா, சீரகத்தூள் எல்லாமே போட்டு வேக வச்சுக்கலாங்க. வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு சிக்கனை போட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கிறக்குள்ள ஒரு மசாலா அரைக்கணும். தேங்காய், வேர்க்கடலை, அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு, கசகசாவை போட்டு அரைச்சி இதோட சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருக்கோம்னா அருமையான டீ கடையோட ரொம்ப ஸ்பெஷலான சிக்கன் சால்னா ரெடி. இது ஷார்ட்ஸ் வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக எங்கள் பள்ளிப்பாளையம் கைமணம் சேனலில் கொடுத்துருக்குறேன்.